ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஸ்ரீலங்காக்குள்ளே ஒரு ட்ரோனை ஃப்ளை பண்ணணும், உங்களுடைய ட்ரோனை ஸ்ரீலங்காவில் ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுக்கு கட்டாயம் பெர்மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பெர்மிஷனை நம்ம யார்கிட்ட எடுக்கணும், இந்த பெர்மிஷனை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸும் கொடுத்துருக்காங்க. எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, எப்படி உங்களுடைய ட்ரோனை ஸ்ரீலங்காவில் ஃப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃபாரினராக இருக்கிறீங்க, இல்லைனா ஸ்ரீலங்காக்குள்ளே இருக்கிறீங்க, உங்களுடைய ட்ரோனை ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளை பண்ணுறதுக்கான பெர்மிஷனை எப்படி ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவில் நீங்கள் உங்களுடைய ட்ரோனை ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இது கமர்ஷியல் பர்பஸாக இருந்தாலும் சரி, பர்சனலாக உங்களுக்கு வீடியோகிராஃபி பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரோனை ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பெர்மிஷனை பார்த்தோம் அப்படின்னா சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பெர்மிஷனை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய ட்ரோனை ஃப்ளை பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய ட்ரோனை ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பெர்மிஷன் எடுக்காமல் ட்ரோன் ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த பெர்மிஷனை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு இந்த பெர்மிஷனை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுருங்க, நீங்க நாளைக்கு ஒரு ஈவென்ட் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பெர்மிஷன் பெற்றுக்கொள்ள முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் நீங்க பெர்மிஷன் பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க உங்களுடைய ட்ரோனை ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பெர்மிஷன் கட்டாயம் தேவைப்படும். ஸோ இதுல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது கூட உங்களுக்கு சில இடங்களில் ட்ரோன்ஸ் ஃப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு ட்ரோனை ஃப்ளை பண்ணும்போது இருக்கும். ஸோ அதோட லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், உங்களுக்கு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரோனை ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா பெர்மிஷன் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு டைப் பண்ணாலே நம்மளுக்கு அவங்களுடைய சைட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க இந்த சைட் தான் இதோட ஃபர்ஸ்ட் லிங்கே கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி இந்த சைட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதில் மேலே ஷோ ஆகிற இந்த பேனர்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஃப்ளை யுவர் ட்ரோன் இன் ஸ்ரீலங்கா, அப்ளை ஆன்லைன் ஃபார் த ட்ரோன் அப்ரூவல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ட்ரோனை ஸ்ரீலங்காக்குள்ளே ஃப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ரூவல் எடுக்கணும். ஸோ அப்ரூவல் எடுக்காமல் ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியாது. ஃப்ளை பண்ணால் நம்மளுக்கு அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால இந்த இடத்துல இருக்க இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரோன்ஸ் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு அப்ரூவல் எடுக்கிறதுக்கான இந்த இடத்துல அப்ரூவல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மாடல்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட் ஃப்ளையிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே என்னென்ன மாடலில் இருக்க ஏர்கிராஃப்ட் நம்மளுக்கு ஃப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ரிக்வயர்மெண்ட் பண்ணுற ஏர்கிராஃப்ட் எது எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னா கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ நம்மளுடைய ஃப்ளை பண்ண போகிற ட்ரோனை அப்ரூவல் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல caa.lk ஆன்லைன் ட்ரோன் அப்ரூவல் சிஸ்டம் அப்படிங்கிற இதை தான் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு செப்பரேட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜை பார்த்தோம் அப்படின்னா ட்ரோன் அப்ரூவல் சிஸ்டம் அப்படின்னு போட்டு சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஃப்ளை மை ட்ரோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஸோ இதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் உங்களுக்கு ட்ரோனை ஃப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டாகவே பார்த்தோம் அப்படின்னா ப்ளீஸ் அப்லோட் அ கிளியர் டாக்குமெண்ட் ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப் ஆஃப் யுவர் பாஸ்போர்ட். அப்படி இல்லைனா நேஷனல் ஐடென்டி கார்டில் நீங்கள் கிளியரான ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்.
அதுவும் அதில் இருக்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது இந்த ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் கூட இன்னும் 2 பேர் வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு அப்ரூவல் வந்து எடுக்கலாம். ஒரே டைமில் 2 பேர், அதாவது மொத்தமாக 3 பேர் வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய அப்ரூவலை வந்து எடுக்கும்போது உங்கள் கூட இன்னொருத்தர் வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ண போகிறாரு அப்படின்னா அவருக்கும் நீங்கள் வந்து அப்ரூவல் எடுக்கலாம். டோட்டலாக 3 பேருக்கு ஒரே தான் வந்து உங்களுக்கு அப்ரூவல் பெற்றுக்கொள்றதுக்கான ஆப்ஷனை வந்து நம்மளுக்கு வந்து இப்போ சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபார்மை வந்து அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு வந்து இவங்க இந்த ஃபார்மை செக் பண்ணி பார்த்துட்டு அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அவங்க கண்டெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் வித்தின் 10 ஒர்க்கிங் டேஸில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்கிங் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாட்டர்டே சண்டே அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் டே எல்லாம் கவுண்ட் ஆகாது. ஸோ அதனால நீங்கள் ட்ரோனுக்கு வந்து அப்ரூவல் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஈவெண்ட் எப்போ இருக்குதோ அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே அப்ரூவலை வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ அப்போ தான் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டார் மார்க் போட்டிருக்க எல்லா பாக்ஸையும் வந்து கட்டாயம் மெண்டட்ரி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரோனுக்கு வந்து அப்ரூவலை வந்து சப்மிட் பண்ணும்போது 8:30 மணிலேருந்து 4:15 வரையும், அதுவும் ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு அப்ரூவலுக்கு வந்து இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் பல கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ அதனால அந்த ஒர்க்கிங் டேஸ்லேயே உங்களுக்கு வந்து இதை வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இதுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்மை வந்து ஃபில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா ஓனர் பைலட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 3 பைலட்ஸ் இன்க்ளூடிங் த ஓனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஓனராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூட இன்னும் 2 ட்ரோன்ஸ் வந்து ஃப்ளை பண்ண போகிறாங்க. அதை ஃப்ளை பண்ண போகிற 2 பேரோட பேரை தான் அடுத்து வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டாகவே வந்து பார்த்தோன்னா ஓனர் பைலட் நம்பர் 1 பர்சனல் டீட்டெயில்ஸ்னு தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் என்டர் பண்ணணும். ஃபுல் நேம் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுல் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பாஸ்போர்ட்டில் இருக்கணும், இல்லைனா என்ஐசியில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுல் நேமை வந்து என்டர் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டவுன் இல்லைனா சிட்டி என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2ல் ஏதாவது ஒன்று வந்து என்டர் பண்ணுங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா பாஸ்போர்ட் இல்லைனா என்ஐசி நம்பர், இது 2லையும் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு இந்த இடத்துல கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபாரின் நேஷனலாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாரின் கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்ரீலங்கன் தான் அப்படின்னா ஸ்ரீலங்கா அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்ட்ரியை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பாஸ்போர்ட் காப்பியை வந்து நம்மளுக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் காப்பியை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தோம் அப்படின்னா இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணணும். அதே இமெயில் அட்ரஸை நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துல ரீஎன்டர் பண்ணணும். உங்களுடைய கண்டெக்ட் நம்பரை வந்து கொடுங்க. ஸோ இந்த இடத்துல எமர்ஜென்சி கண்டெக்ட் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஆர் அ டூரிஸ்ட் please add your WhatsApp or Viber WeChat contact number to contact in your emergency during your stay in Sri Lanka அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் இல்லைனா வைபர் WeChat நம்பரை வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது இந்த நம்பரை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி கண்டெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல உங்களுடைய அந்த நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பைலட்டுக்கான டீட்டெயில் தான் என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்னொரு பைலட்டை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைலட் நம்பர் 2 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே நம்மளால் ஆட் பண்ண முடியாது. மொத்தமாக 3 பேருக்கு சேர்த்து தான் ஒரே தான் அப்ரூவல் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாமே சரியாக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருக்கு தான் அப்ரூவல் எடுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா ட்ரோனோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. ப்ளீஸ் என்டர் த ட்ரோன் டீட்டெயில்ஸ் விச் யூ வாண்ட் டு ஃப்ளை அப்படின்னா நீங்கள் ஃப்ளை பண்ண போகிற ட்ரோனோட டீட்டெயில்ஸை தான் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க, நான் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ட்ரோனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரோனை வந்து எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியில் தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு போட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு போடணும். போட்டீங்க அப்படின்னா சில ட்ரோன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். குறிப்பிட்ட அளவு வெயிட்டுக்கு, அதாவது 250 கிராமுக்கு கீழே இருக்க ட்ரோன்ஸுக்கு மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தேவைப்படாது. அதுக்கு மேலே இருக்க எல்லா ட்ரோன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கட்டாயம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உங்களுடைய ட்ரோனோட மொடலை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம DJI அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு மொடலை வந்து செலக்ட் பண்ணணும். mavic 2 இதெல்லாமே நம்ம சும்மா தான் ஃபில் பண்ணி
காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ட்ரோனோட டீட்டெயில்ஸை தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா என்டர் ட்ரோன் பிராண்ட் அண்ட் மாடல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இஃப் அதர், அதாவது இந்த நீங்கள் செலக்ட் பண்ண பிராண்டுகளுக்கு நீங்கள் வந்து எந்த ட்ரோனுமே வச்சில்ல அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்க எந்த ட்ரோனுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுடைய ட்ரோனோட மாடல் எல்லாமே என்டர் பண்ணலாம். அதுக்கு பிறகு உங்களுடைய ட்ரோனோட சீரியல் நம்பரை என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதையும் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா பர்பஸ் ஆஃப் ஃப்ளையிங் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோனை நீங்கள் எதுக்காக ஃப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஒர்க்குக்காக ஃப்ளை பண்ணுவாங்க, சில பேர் பர்சனலாக அவங்களுக்கான வீடியோ எடுக்கிறதுக்காக ஃப்ளை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பர்பஸ் ஆஃப் ஃப்ளையிங் அப்படின்னு வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பர்பஸுக்காக ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பர்சனலாக நீங்கள் வந்து ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணுறீங்க, அதாவது உங்களுடைய நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனதுனால ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா கமர்ஷியலாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாட்டி உங்களுடைய கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நான் ப்ராஃபிட்டபிள் ஆப்பரேஷன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமானதை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறத இந்த இடத்துல ஃப்ளையிங் பர்பஸ் அப்படிங்கிறதும் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ எஜுகேஷனல் பர்பஸாக அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா பர்பஸ் இன் டீட்டெயில் அப்படிங்கிறத இந்த இடத்துல டைப் பண்ணலாம். பட் இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து கட்டாயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு இல்லை. ஸோ இது ரெண்டை வந்து நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். அதுக்கு பிறகு இந்த இடத்துல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து இந்த ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த லொக்கேஷனில் தான் ஃப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கட்டாயம் வந்து அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ண முடியாது. குறிப்பிட்ட சில இடங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ட் பக்கத்தில் இல்லைனா நம்ம வந்து ஏதாவது ஒரு நேவி பேஸ் இல்லைனா ஆர்மி பேஸ் பக்கத்தில் வந்து ட்ரோன்ஸ் வந்து ஃப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லா இடங்களையும் ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியாது, எல்லா ட்ரோன்ஸையும் ஃப்ளை பண்ண முடியாது, யாருக்கெல்லாம் ட்ரோன்ஸ் ஃப்ளை பண்ண முடியும், எப்படி உங்களுடைய ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம லொக்கேஷன் நம்பர் 1 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 100 லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். பட் நம்ம 100 லொக்கேஷனும் வந்து என்டர் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் வந்து இப்போ நீங்கள் ஒரு 2 லொக்கேஷனில் வந்து ஷூட் பண்ண போகிறீங்க. அதாவது கண்டியிலேருந்து நீங்கள் வந்து நுவர்லியா போகிறீங்க, அந்த கண்டியில் ஒரு லொக்கேஷன், அதுக்கு பிறகு நுவர்லியாவில் வந்து நீங்கள் திருப்பி ஒரு தடவை ட்ரோன் ஃப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டி அப்படின்னு வந்து டைப் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து இதை ஃப்ளை பண்ண போகிறீங்க, அந்த டேட்லேருந்து எவ்வளோ நாளைக்கு வந்து இப்போ நீங்கள் 4ஆம் தேதியே ஃபுல் டே வந்து ஃப்ளை பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டைம் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணணும். இந்த டைம்லேருந்து இந்த டைம் பீரியடுக்குள்ளே தான் ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டைமை வந்து என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இன்னொரு லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த லொக்கேஷன் 2 அப்படின்னு வந்து ஆட் ஆகுது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கீழே ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி 100 லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு கீழே பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கவர் ஆஃப் த ட்ரோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் 250 கிராமுக்கு மேலே இருக்க ட்ரோன்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 250 கிராம்ஸுக்கு கீழே இருக்கிறதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் வந்து அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸில் நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு பிறகு கீழே பார்த்தோம் அப்படின்னா ப்ளீஸ் அப்லோட் த நோ அப்ஜெக்ஷன் ஆஃப் த ஃபில்மிங் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சில இடங்களில் ப்ரைவேட் இடங்களில் வந்து ட்ரோன்ஸை வந்து ஃப்ளை பண்ண போவீங்க. அந்த இடங்களில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே வந்து இன்சூரன்ஸ் கவர் இருக்குன்னா அது டாக்குமெண்ட் 1லையும் டாக்குமெண்ட் 2ல பார்த்தீங்கன்னா இந்த நோ அப்ஜெக்ஷன் லெட்டரையும் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப்ல உங்களுக்கு கிளியராக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான லொக்கேஷன்ஸை இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை சரியாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இந்த
ஃபார்மை ஃபில் பண்ணதுலேருந்து 10 ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கான ரிப்ளை வந்து கிடைக்கும். ஸோ ட்ரோனை ஃப்ளை பண்ணும்போது அதுக்கான ஒரு அமௌண்ட்டும் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதை பே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் உங்களுக்கு வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு இது எல்லாமே சென்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ 10 ஒர்க்கிங் டேஸில் தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணலாம். ஸோ பட் கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரோன் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஃப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அப்ரூவல் வந்து எடுத்துருங்க. அப்ரூவல் எடுக்காமல் ஃப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரோனை வந்து ஸ்ரீலங்காவில் ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் ஆன்லைனில் வந்து அப்ரூவல் எடுத்துக்கிறணும். இந்த ஆன்லைன் அப்ரூவல் சிஸ்டம் ரொம்பவுமே ஈஸியான சிஸ்டம் தான். உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த இடத்துல உங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணி ட்ரோன் ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ரூவல் வந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். நீங்கள் உங்களுடைய ட்ரோன்ஸை வந்து ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த பெர்மிஷனை வந்து பெற்றுக்கொள்ளணும். இந்த பெர்மிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு பிறகு அவங்க இந்த ரிக்வெஸ்ட்டை வந்து எடுத்து பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உங்களுக்கு மறுபடியும் அவங்க வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. கண்டெக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரோன்ஸை வந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 10 நாள் அதுவும் 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இதுக்கான அப்ரூவல் இல்லைனா இதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து அவங்களே உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு பெர்மிஷன் பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ உங்களுடைய நண்பர்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் இவெண்ட்டுக்கு ட்ரோன்ஸ் வந்து ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. We'll be right back.